ஃபுட் கலர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில சப்ஸ்டன்சஸ் சிந்தட்டிக் டைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கலர்ஸ் வந்து FSSAI வந்து ஃபுட் சேஃப்டி ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சில லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிமிட்டுக்கு மேலே நம்ம அதை எடுக்கும்போது நமக்கு வந்து அது ஹெல்த் எஃபெக்ட்ஸ் கொண்டு வருது. ஒரு நாளைக்கு ஒரு பொருள் அதில் இருக்க கலரை சாப்பிட்றதுனால இம்மீடியட்டாக எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. பட் ரெகுலராக அதை நம்ம வாங்கி வாங்கி சாப்பிடும்போது ஒரு ஸ்லோ பாய்சனாக நமக்கு அமையுது. பிங்க்கு அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரலாக வாட்டர்மெலனில் இருக்க கலர். ஸோ அது வாங்கி சாப்பிட்றதுனால தப்பு இல்லை. பட் இன்னும் ரொம்ப ரெட்டிஷாக ரொம்ப பிங்கிஷாக இல்லை அதுலேயே சம்டைம்ஸ் ப்ளூ கலர் வருது, சம்டைம்ஸ் எல்லோ கலர் வருது. ஸோ இதெல்லாம் ஒன்று ஹைப்ரிடாக இருக்கும், இல்லைன்னா கலர் ஆட் பண்ணதாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போதே ஐயோ வேண்டாம் இது டேஞ்சர் அப்படின்னு நம்மளே ஒரு அவேர்னஸோடு இருக்கிறது நல்லது. நல்ல மிளகாத்தூள் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அது வந்து நல்ல ரெட்டாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு விளம்பரப்படுத்தி காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ரெட்டாக இருக்கணும் அப்படின்னா அப்போ கலர் கம்மியாக இருக்க பொருளை மசாலாவையோ இல்லை ரெட் சில்லி பவுடரோ நம்ம வாங்குறது கிடையாது. ஏன்னா இது நல்லா இல்லைன்னு நம்மளே நினைக்கிறோம். நேச்சுரலி இன்டியூஸ்டு கலர்ஸு அந்த மாதிரிலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவாங்க. ஸோ லேபிளில் கரெக்டாக பார்த்து என்ன டைப் ஆஃப் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க, சர்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எடுத்து நேராக நல்லா ஹீட்டாக இருக்க ஆயிலில் போட்டுடுறாங்க. ஆமாம். ஸோ இதில் வந்து பாக்டீரியா வந்து உள்ளேயே வந்து உங்களுக்கு தங்கிடுது, இல்லைன்னா அதோடைய என் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ளேயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது கொடுக்குற கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ளே போய் உண்டாக்குற பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம லோக்கலாக வாங்கி சாப்பிட்றத வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ வந்து பொட்டேட்டோவை நேச்சுரலாக நம்ம ஒரு கறி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் அதை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி அதை ஃப்ரைஸ் ஆக்கி இல்லை அதை ஸ்மைலி ஆக்கி அந்த மாதிரி சாப்பிடும்போது அது ப்ராசஸிங் ஆகுது, அது வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டாக மாறிடுது. ஸோ அப்போது அதோடைய நேச்சுரல் டெண்டன்சியை அதை இழந்துடுச்சு. டாக்டர் மோகன் டயபிட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டரில் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட்டீஷியன் உமாசக்தி தான் இருக்காங்க. ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க மேம்? நான் சூப்பராக இருக்கேன். டாக்டர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபுட் கலர்லேருந்து நம்ம போகலாம் மேம். பிகாஸ் ஃபுட் கலர் வந்து இப்போ தான் அந்த அவேர்னஸ் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், எதெல்லாம் ஃபுட் கலர் வந்து நமக்கே தெரியாமல் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபுட் கலர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபுட் கலர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில சப்ஸ்டன்சஸ், அது நம்ம வந்து ஒன்று ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ணுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக அந்த ஃபுட்டுலேயே வந்து உருவாகிறது. நேச்சுரலாக உருவாகிறது வந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்பு கொண்டு வராது. பேசிக்கலாக இது வந்து நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் கொண்டு வரும். பட் சிந்தட்டிக்காக நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணுறதை வந்து நம்ம சிந்தட்டிக் டைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கலர்ஸ் வந்து ஃபுட் சேஃப்டி ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சில லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிமிட்டுக்கு மேலே நம்ம அதை எடுக்கும்போது நமக்கு வந்து அது ஹெல்த் எஃபெக்ட்ஸ் கொண்டு வருது. இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே இந்த அமௌண்ட்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவலை அந்த கலர் லிமிட் க்ராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஹெல்த்தை வந்து ரொம்ப அதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதை வந்து நம்ம ஃபுட் லேபிளை படிக்கிறது மூலமாக தான் நமக்கு அது தெரிய வரும். முதல் விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அந்த FSSAI சர்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். FSSAI ஃபுட் சேஃப்டி ஆர்கனைசேஷனுடைய ஒரு சர்டிஃபிகேஷன், சரிங்களா? அது இருக்கான்னு பார்க்கணும். ப்ளஸ் அந்த கலர் என்ன கலர் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ அந்த கலருக்குன்ட்டு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்குள்ளே அது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். எதுக்காக இந்த ஃபுட் கலர் பேசிக்காக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று அந்த ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணும்போது அந்த பொருளை உருவாக்கும் போதே அதோட கலர் வந்து நேச்சுரலாக அது வந்து இழந்திருக்கும், சரிங்களா? ஸோ அந்த கலரை ஆட் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் அதை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி நிறைய பேரை வாங்க வைக்கிறதுக்காகவும் பிராண்ட் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் ஒரு அப்பிடைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் தான் வந்து இந்த கலர்ஸை மெயினாக ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நேச்சுரலி அக்கரிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடியது தான். இப்போ சின்ன எக்ஸாம்பிள் வந்து நம்ம எல்லா சமையல்லையுமே நம்ம மஞ்சள் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த கர்க்யூமின் வந்து இந்த மஞ்சளில் இருக்கிற வந்து நேச்சுரல் இன்க்ரீடியண்ட். இது மஞ்சள் கொடுக்குறதோட இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு இம்யூன் பூஸ்டர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஆன்டி ஏஜிங், ஆன்டி கார்சினோஜெனிக் இந்த மாதிரிலாம் எல்லா பெனிஃபிட்ஸும் வந்து இந்த மஞ்சளில் இருக்குது.
அதை தவிர பீட்ரூட்டு, ப்ளூபெர்ரிஸு, ஸோ இது அண்டு நம்ம ரெகுலராக சாப்பிட்ற எல்லா உணவுமே ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஒவ்வொரு கலர்லேயும் வந்து ஒவ்வொரு விட்டமின்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிறது. பட் ஹெல்தி அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆர்கானிக், ஹெல்தி அப்படின்னு நினைக்கும்போது ஒரு பொருளை வந்து க்ரீனாக காட்டுறது. பட்டாணி இதெல்லாம் வந்து நல்லா ஊற வச்சு கொடுக்கும்போது நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு நினச்சி அதை வாங்குறது. சம்டைம்ஸ் இந்த வாட்டர் மெலனில் வந்து உள்ள டை இன்ஜெக்ட் பண்ணி எல்லோ கலராக, பிங்க் கலர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொண்டு வந்து இனோவேட்டிவாக நம்ம பண்ணுறோம், புதுசாக மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதில் கலர்ஸ் ஆட் பண்ணி நேச்சுரல் இதிலேருந்து அதை ப்ராசஸ்டு ஃபுட்டாக வந்து மாற்றிடுறாங்க. இதனால் நிறைய பாதிப்புகள் இருக்குது. மெயினாக நிறைய இப்போ குழந்தைங்கள் வந்து ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது ப்ளஸ் டிவியில் ஆட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ குழந்தைங்களை எப்படி மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த பொருட்களில் வந்து அதிகமான கலர்ஸு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மனுஷங்க வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும், அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா அதில் வந்து அட்ராக்டிவ் கலர்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு கலர் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும்போது அந்தளவுக்கு அட்ராக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ இதே வந்து ரெட்டு, ப்ளூ, க்ரீன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ், எல்லோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். ப்ளஸ் சில்ட்ரன் வந்து சீக்கிரமாக அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு ஆட்ஸை க்ரியேட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக அதை சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து நேச்சுரலாக நம்ம பிரெயின் வந்து அந்த பொருளை சீக்கிரமாக வாங்கணும் அப்படின்றத நினைப்போம். ஒன்ஸ் அதை சாப்பிட்டுட்டோன்னா அந்த கலரும் அந்த ஃப்ளேவரு அது வந்து நம்ம பிரெயின் வந்து அதை அப்படியே அக்கஸ்டம் பண்ணி திரும்ப அதை வாங்கணும்னு ஆகுது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பொருள் அதில் இருக்க கலரை சாப்பிட்றதுனால இம்மீடியட்டாக எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. பட் ரெகுலராக அதை நம்ம வாங்கி சாப்பிடும்போது ஒரு ஸ்லோ பாய்சனாக நமக்கு அமையுது. இதனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு மெயினாக அட்டென்ஷன் டெஃபிசிட்டாக மாறுறதுக்கும், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, ஸ்கின்ல ரியாக்ஷன்ஸ் வர்றது, சம்டைம்ஸ் ஸ்கின் கேன்சர் இந்த மாதிரி வர்றதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. பெரியவங்களுக்கும் இது வர்றதுக்கு அதிகமான சான்ஸ். பட் இந்த ஆட்ஸு, இந்த ஃபுட் கலரிங் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களை பேஸ் பண்ணி இருக்கிறது. ஸோ தே ஆர் மச் மோர் வல்னரபிள் டு தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட் கலர்ஸ்ன்னு சொல்லுறாங்க. ஓகே, ஏன்னா மெயின் மார்க்கெட்டிங் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை ஒன்று வேணும்னு அடம் பிடிச்சா இப்போ இருக்க பேரண்ட்ஸ் வந்து குழந்தைக்கு ரொம்ப ஃப்ரீடமும் கொடுக்குறாங்க, கேட்டால் வாங்கி கொடுத்துருவாங்க, வேறு வழி இல்லை. முன்னாடியெல்லாம் நம்ம வந்து நம்ம அம்மா பாட்டெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது, அதுக்கு பதிலாக நம்ம வந்து வீட்டில் சுண்டலை வச்சு தரேன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வா, பட் இதை நம்ம வீட்டிலே இருக்குன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. பட் இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து அதை அடம் பிடிச்சி வாங்குறாங்க. ப்ளஸ் பேரண்ட்ஸும் வந்து லிபரலாக இருக்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வாங்கி கொடுத்துட்றாங்க. நம்ம அம்மாலாம் வந்து ஒர்க்கிங்காக இல்லை, இப்போ நம்ம எல்லாருமே ஒர்க்கிங்காக இருக்கனால நம்ம சீக்கிரமாக இந்த பொருட்கள்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றோம். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் ப்ளஸ் அஃப்ளூயன்ஸ் அண்ட் இந்த அர்பனைசேஷன்லாம் கூட நிறைய காரணம், இதுவும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, நம்ம அதை பற்றியும் பேசலாம். பட் அந்த வாட்டர் மெலான் நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், பிகாஸ் இப்போ வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாருமே வாட்டர் மெலானை தேடி ஓடுவாங்க. அந்த இன்ஜெக்ட் பண்ணி சொல்கிறது அதை கொஞ்சம் டீப்பாக சொல்லுங்கள் மேம், பிகாஸ் இப்போ நல்ல அவேர்னஸாக இருக்கும். அது பொதுவாக வாட்டர் மெலான் பார்க்கும்போது இது ரொம்ப லைட்டு பிங்காக இருந்தால் நீங்கள் வந்து இது இனிப்பாக இருக்காதோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாம், அது நம்ம கட் பண்ணும்போது இல்லை அவன் கட் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கும் போது ஒரு கடையில் அது நல்லா பிங்கிஷாக இருந்தால் இது சூப்பராக இருக்குது, இது நல்ல ஒரு பொருள், இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இதிலேருந்து சாப்பிட்டா நல்லா இனிப்பு வரும் அப்படின்றது ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ அந்த தாட் ப்ராசஸை வந்து நம்ம மக்கள் வந்து பிராண்டிங்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு மார்க்கெட்டிங் பர்பஸாக அதை மாற்றிக்கிறாங்க. ஸோ அதை வந்து டை இன்ஜெக்ட் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற இதெல்லாம் வந்து நல்லா பிங்கிஷாக மாற்றிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் நிறைய வாட்டர் மெலன் அதை வாங்கிட்டு போவீங்க. ஸோ அந்த ஒரு வாட்டர் மெலன் ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுனால ப்ராப்ளம் இல்லை. பட் ரெகுலராக நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்குனால ஹெல்த் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரலாக, ஆனால் இது எல்லாமே நம்ம கையில் கிடையாது. மேக்ஸிமம் இதை வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் பார்க்க நேச்சுரலாக கலர், இப்போ நம்ம ஒரு ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்து வாங்கும்போது எப்படி வாங்குவோம், ஸோ ஒரு கண்ணை பார்த்து வாங்குறது. ஸோ அதே மாதிரி நம்மளோட இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி தான் வாங்கணும். ஸோ கலர் அதிகமாக இருந்தால் அதை வாங்கணும் அப்படின்றத நம்ம நினைக்கக்கூடாது. அந்த அவேர்னஸ் மக்களுக்கு வந்தாலே போதும்.
ஓகே. இப்போ அதுக்கு வந்து நம்ம வேறு ஏதாவது சப்ஸ்டிடி இப்போ நம்ம வேறு வழி இல்லை, நம்ம வெளில போகிறோம். ஓகே, நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிட வேணாம், ஃப்ரூட்ஸாவது சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு போவாங்க. பட் அங்கேயும் இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம அதுக்கு என்ன வேறு ஏதாவது ஆப்ஷன் பண்ணலாமா? இப்போ வாட்டர் மெலன் கட் பண்ணி கொடுக்குறாங்க, அது இல்லாமல் நம்ம வேறு எப்படி சாப்பிடலாம்? நேச்சுரலாக ஒரு கலர் வருது இல்லையா, பிங்க்கு அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரலாக வாட்டர் மெலனில் இருக்க கலர். ஸோ அது வாங்கி சாப்பிட்றதுனால தப்பு இல்லை. பட் இன்னும் ரொம்ப ரெட்டிஷாக ரொம்ப பிங்கிஷாக இல்லை, அதுலேயே சம்டைம்ஸ் ப்ளூ கலர் வருது, சம்டைம்ஸ் எல்லோ கலர் வருது. ஸோ இதெல்லாம் ஒன்று ஹைப்ரிடாக இருக்கும், இல்லைன்னா கலர் ஆட் பண்ணதாக இதை நம்ம இருக்கும். பார்க்கும்போதே கொஞ்சம் ஸோ ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போதே ஐயோ வேண்டாம் இது டேஞ்சர் அப்படின்னு நம்மளே ஒரு அவேர்னஸோடு இருக்கிறது நல்லது. இப்போ அந்த ஃப்ரூட்ஸோட நேச்சுரல் கலர்லாம் கொஞ்சம் நேச்சுரல் கலரில் நம்ம எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ண கலர்ஸ். இப்போ ஃப்ரூட்டை வந்து இப்போ ஒரு பெவரேஜஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த ஃப்ரூட் ஜூஸஸாக அவங்க கொடுக்கும்போது உங்களுக்கு அது நேச்சுரலாக இருக்கும். ஸோ இந்த பப்பாளி, வாட்டர்மெலன் தான் நம்மளுக்கு கான்ட்ரவர்சியாக இருக்குன்னா வேறு ஃப்ரூட் சாப்பிட்லாம். மாதுளம்பழம் இதெல்லாமே நம்ம ஈஸியாக அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்தியானதாகவும் உங்களுக்கு இருக்குது. கொய்யாப்பழம் இதெல்லாமும் சாப்பிட்லாம். பட் இதுலேயுமே இப்போ எல்லாமே வந்து ஆர்கானிக்லி க்ரோன் ப்ளஸ் இன்னும் அந்த ரெட் கோவா நிறைய இந்த மாதிரி அது ஒன்று ஹைப்ரிட் வெரைட்டியாக இருக்குது, என்னென்னா கலர் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ அது நம்ம ப்ராப்பரான பிளேஸில் பார்த்து வாங்கும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்கலாம். வாட்டர்மெலன் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டோம், இப்போ என்ன பண்ணுறது, அது உள்ள கலர் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஆமாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி அது ஒரு சின்ன பீஸை போட்டு பார்த்து அதுலேருந்து கலர் வெளில வருதான்னு நம்ம சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். பட் அது நேச்சுரலாக அந்த வாட்டர்மெலன்லேருந்து வருதா இல்லை அதில் இருக்க ஆட் பண்ண ரெட் கலர்லேருந்து வருதாங்கிறத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நல்ல சோர்ஸு, நல்ல கடையில் நேச்சுரலாக இருக்க கலர் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ரொம்ப ரெட்டிஷாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹைப்ரிட் வெரைட்டிஸாக இல்லாமல் ஒரு நல்ல ஷாப்பில் நம்ம வந்து பெரிய கடைகளில் வாங்கும்போது நல்ல பொருள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சர்டிஃபிகேஷனோடு தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்குறதுல அது தப்பு இல்லை. பட் வெயில் காலத்தில் வாட்டர்மெலன் தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. அதோட இன்னும் பெட்டர் ஆல்டர்னேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளநீர், மோர், லெமன் ஜூஸு, ஸோ இதெல்லாம் ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ். மஸ்க் மெலன் இதெல்லாமும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ தாகமும் தனிஞ்ச மாதிரி இருக்கா, இன்னும் ஒரு ஹெல்தியர் ஆப்ஷன்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் இதெல்லாம் இல்லாமல் மசாலா ஐட்டம்ஸ் வந்து இப்போ மிளகாத்தூளாக இருக்கட்டும், மல்லித்தூளாக இருக்கட்டும், இல்லை ஏலக்காவே வந்து இப்போ தூள் பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாமே நம்ம வாங்கிட்டு இருக்கோம். பட் இது அன்அவாய்டபிள். ஏன்னா முன்னாடி நம்ம பாட்டியெல்லாம் வீட்டில் அரைச்சிட்டு இருந்தாங்க, இப்போ கடையில் வாங்கி சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து வந்துட்டோம். பட் அதுலேயுமே கலரிங் இருக்குல்ல மேம். இப்போது நம்ம வந்து ஒரு மிளகாத்தூள் போடுறோம், ஒரு குழம்பு வந்து நல்ல கலராக மாறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நல்ல மிளகாத்தூள் போடணும். நல்ல மிளகாத்தூள் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அது வந்து நல்ல ரெட்டாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இப்போ விளம்பரப்படுத்தி காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ரெட்டாக இருக்கணும் அப்படின்னா அப்போ கலர் கம்மியாக இருக்க பொருளை மசாலாவையோ இல்லை ரெட் சில்லி பவுடரோ நம்ம வாங்குறது கிடையாது. ஏன்னா இது நல்லா இல்லைன்னு நம்மளே நினைக்கிறோம். ஸோ இப்போ முன்னாடிலாம் நம்ம வந்து மிளகாயை வாங்கி அதை காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சி அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதிலெல்லாம் கலர்ஸ் அவ்வளோ வர்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லது. பட் நம்ம கடையில் தான் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்ம வந்து மிளகாயை காய வச்சு அரைக்கிறதுக்குள்ளே நமக்கு டைம் கிடையாது. பட் எல்லா மசாலா பொருட்களையுமே உங்களுக்கு வந்து கலர்ஸ் ஆட் பண்ணி தான் வருது. ஸோ எஸ்பெஷலி ரெட் சில்லியில் பார்த்திங்கன்னா இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர்னு வருது. அந்த நிஜமாகவே அது காஷ்மீரி சில்லியான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதில் கலர்ஸ் ஆட் பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணி அதை விளம்பரப்படுத்தி அதை போட்டால் நீங்கள் வந்து நல்ல டேஸ்டான ஃபுட்டு, உங்களுடைய மதர் இன் லா நல்லா இம்ப்ரெஸ் ஆவாங்க. வீட்டில் எல்லோரும் டேஸ்டியாக நீங்கள் சமைக்கிறீங்கன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸும் அதை வாங்கி சமைக்கலான்னு. இப்போ நான்வெஜ் எஸ்பெஷலி நான்வெஜ் சாப்பிடும்போது நல்ல காரமாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதோட கலரும் அட்ராக்டிவாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடுவோம். மெயினாக அந்த கிரில்டு சிக்கன், ஃபிஷ்ஷை வந்து இந்த வஞ்சர மீன் ஃப்ரையு இதுக்கெல்லாம் அந்த கலர் போட்டால் தான் நல்லா பார்க்கவே நல்லா அப்பிடைசிங்காக இருக்கும். சில்ட்ரனும் வந்து அதை சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ எப்போ வந்து நம்ம நேச்சுரல் ப்ராசஸ்லேருந்து வெளில வந்தோமோ அப்போவே நம்மளுடைய ஹெல்த் வந்து டிட்டோரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது முன்னாடி காலத்துக்கு நம்ம போன மாதிரி கைக்குத்தல் முறையும் இல்லை அந்த மில்லில் கொடுத்து அரைக்கிறது, ஸோ அந்த மாதிரி ப்ராசஸை நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணால் இந்த மாதிரி பாதிப்புகள்லேருந்து நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம். ஸோ வேறு வழியே இல்லை. நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டு தான் ஆகணும். இல்லை ஒரு பர்சன்டேஜுக்கு வரைக்கும் நம்ம வந்து அந்த கலர்ஸை நம்ம உடம்பு ஏற்றுக்கும், அந்த லெவல் வரைக்கும் நம்ம அலோவ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ என்னென்ன கலர்ஸ்ன்னு நம்ம இது வரைக்கும் பேசவே இல்லை. ஐஸ்கிரீமில் பார்த்திங்கன்னா எல்லோ, தாத்ரசின், அப்புறம் சன்செட் எல்லோ, அப்புறம் சில ஐஸ்கிரீம்ஸ், ஜூஸஸ் இதிலெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஸ் ஆட் பண்ணுறாங்க.
ஸோ நேச்சுரல்லி இன்டியூஸ்டு கலர்ஸு அந்த மாதிரிலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவாங்க. ஸோ லேபிளில் கரெக்டாக பார்த்து என்ன டைப் ஆஃப் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க, சர்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ப்ளஸ் க்ரீன் கலராக க்ரீனிஷாக காட்டுறதுக்காக சில கலர்ஸு, ரெட்டாக காட்டுறதுக்காக அல்யூரா ஆர் பொன்ஷா அப்படின்ற கலர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு லிமிட் இருக்குது. பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படின்ற லெவலில் ஒரு லிமிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த லிமிட்குள்ளே அது இருக்கான்னு பார்க்கணும் நம்ம. அது எக்ஸஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணக்கூடாது. சத்தியமா இதெல்லாம் வந்து என்ன மாதிரி வந்து கொஞ்சம் அடிமுட்டாள்களுக்கு கஷ்டம்தான். பட் சிம்பிளாக வந்து இப்போ நம்ம ஒரு லேபிளை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அந்த லேபிளில் அந்த கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு, இதெல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சிம்பிளாக ஏதாவது டிப்ஸ் கொடுங்கம்மா. முதல்ல ஒரு பொருளை எடுக்கும் போதே அதுக்கு சர்டிஃபிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அந்த ஆரம்பத்தில் ஆமாம், அந்த சர்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா அது அந்த லிமிட்குள்ளே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் இருக்கிறதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு லேபிளை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே அவங்க வந்து போட்டிருப்பாங்க, சிந்தட்டிக் கலர்ஸ் மென்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் அவங்க எவ்வளோன்னு போட்டிருக்காங்களான்னு நம்ம பார்க்கலாம். பட் சர்டிஃபிகேஷன் இருந்தாலே அது வந்து கரெக்டான பொருள் தான். ஸோ அதுவே நம்மளுக்கு ஈஸியாக கடையில் வாங்குறது இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணோம். ப்ராசஸ்டு அண்ட் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸில் தான் மோஸ்ட்டாக வந்து இந்த கலர்ஸ் அதிகமாக ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய ப்ராசஸிங்கில் வந்து ப்ராசஸிங்கோட அந்த மெத்தட்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸ், நேச்சுரலாக இருக்க கலர்ஸ் வந்து அந்த ஃபுட்டு வந்து லூஸ் பண்ணிவிடும். ஸோ அதை இழக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லேயே நிறைய ஸ்பாயில்லாம் பண்ணி அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை இப்போ நிறைய செக் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் அந்த அவேர்னஸ் வந்துட்டுருக்கு, பேன் பண்ணுறாங்க. இந்த பஞ்சு மிட்டாயாக இருக்கட்டும், அப்புறம் இந்த சிக்கன், இது எல்லாமே வந்து இப்போ தான் பேன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரோசன் ஃபுட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல மேம், அது வந்து நம்ம கண்ட்ரிலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா? ஏன்னா நிறைய வந்து இப்போ பிரியாணி, சிக்கன், மட்டன் இதுதான் போயிட்டுருக்கு. முன்னாடிலாம் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் இந்த பர்கர், ஸ்மைலி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து மெக்டொனால்ட்ஸ், டாமினோஸ், பீட்சா ஹட் இந்த மாதிரி கடைகளில் தான் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மூளைக்கு மூளை ஒரு சின்ன சின்ன கடை, சின்ன சின்ன கியாஸ்கள் எல்லாம் வந்து இப்போ ஒரு பீச் சைட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சீஸ் பால்ஸு இந்த மாதிரி எல்லாமே கிடைக்குது, சிக்கன் நக்கெட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸிலி அவைலபிளாக, அதுவும் வெறும் 50 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க அந்த டெம்பரேச்சரை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு திங் ஒன்று, அவங்க வந்து அது ப்ராசஸ்டு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்காக அதில் வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி அதோட ஒரு பாதிப்பு இருக்குது. ப்ளஸ் அந்த ஃபுட்டை வந்து வெளியில் எடுத்து வச்சு, இல்லை அந்த தாயிங் டைம்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வெளியிலேருந்து வந்து நேச்சுரல் டெம்பரேச்சருக்கு வந்து அதுக்கப்புறமா இந்த டைமுக்கு போகணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, உள்ளேருந்து எடுக்கிறாங்க, எடுத்து நேராக ஹீட்டாக இருக்க ஆயிலில் போட்டுடுறாங்க. ஸோ இதில் வந்து உள்ளே இருக்கிற பாக்டீரியா வந்து உள்ளேயே வந்து உங்களுக்கு தங்கிடுது, இல்லைன்னா அதோடைய என் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ளேயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது கொடுக்குற கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ளே போய் உண்டாக்குற பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ப்ளஸ் நம்ம வந்து ரொம்ப ஸ்மாலர் செட்டப்பில் இந்த மாதிரி ஃப்ரீசிங்கோடைய ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாது. பட் பண்ணுறதுக்கான இடமோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அங்கே கிடையாது. ஸோ நம்ம லோக்கலாக வாங்கி சாப்பிட்றத வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ வந்து பொட்டேட்டோவை நேச்சுரலாக நம்ம ஒரு கறி செஞ்சு சாப்பிட்றதுக்கும், அதை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி அதை ஃப்ரைஸ் ஆக்கி, இல்லை அதை ஸ்மைலி ஆக்கி அந்த மாதிரி சாப்பிடும்போது அது ப்ராசஸிங் ஆகுது, அது வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டாக மாறிடுது. ஸோ அப்போது அதோடைய நேச்சுரல் டெண்டன்சியை அதை இழந்துடுச்சு. அதுக்கப்புறமா இருக்கிறது எல்லாமே இட் இஸ் லைக் நம்ம முதல் பேசின மாதிரி அதுவும் ஒரு ஸ்லோ பாய்சன் தான். ப்ளஸ் இந்த மாதிரி ஃபுட்டு வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நல்லதில்லை. பெரியவங்களுக்கு வெயிட் கெயினு, ஒபேசிட்டி, ஸோ ஓவர் வெயிட் ஆகிறதோ, ப்ளஸ் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வர்றதுக்கு இதுவே ஒரு முக்கியமான காரணமாக கூட அமையுது. ப்ளஸ் அண்ட் ஒன் மோர் திங், இதில் வந்து இது எல்லாமே ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் கண்டென்ட் எக்ஸ்ட்ராவாகவே ஆட் பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்ம கொஞ்சம் பிபி ஹையாக இருக்கிறவங்க, இல்லை ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க, இல்லை டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு, சில கிட்னி அஃபெக்ட் ஆகிருக்கு, அவங்களுக்குலாம் இதெல்லாம் சாப்பிடும்போது இன்னுமே இந்த பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக்கி விட்டுருது.